எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு புடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 50 பேத்துக்கு புளியோதரை, அதாவது புளி சாப்பாடு நம்ம செய்ய போறோம். இந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா லாங் டிராவல் செய்யறவங்க 1 or 2 days வரைக்கும் இது வச்சு சாப்பிட முடியும். இந்த சாப்பாடு எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம 50 பேத்துக்கு புளியோதரை செய்ய போறதுக்கு நம்ம 5 கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கோம். இந்த அரிசியை வந்து ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த புளியோதரை செய்யறதுக்கு நம்ம 1/2 கிலோ புளி எடுத்திருக்கோம். இதை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நல்லா ஊற வச்சுக்கலாம். புளியை தண்ணியில போட்டு கழுவிட்டு சுடுதண்ணியில போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்தது 25 கிராம் வெந்தயம், 20 கிராம் மிளகு, 15 கிராம் கொத்தமல்லியை நம்ம ட்ரை ரோஸ்டா வறுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் 50 கிராம். வெந்தயம் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 1/4 கிலோ பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். அதை உளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதையும் உளிச்சு எடுத்துக்கலாம். $50 கிராம் வரமிளகாயை நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதை நம்ம உளிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம இந்த புளி தொக்கு, தக்காளி தொக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போதே நம்ம வந்து பாத்திரம் வந்து உயரமான பாத்திரமாகவும் அகலமான பாத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மேலே தெளிக்காமல் இருக்கும். பாத்திரம் வந்து வடை சட்டி மாதிரி வச்சோம்னா இந்த புளி கொதிச்சு வரும்போது நம்ம மேலே தெரிக்கும். அது வெங்காயம் வறுபட்டதும் நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைசல்ல நம்ம 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். $25 கிராம் வந்து வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிச்சு சுண்டி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுத்தது 1/4 கிலோ நெடக்கல்லை எடுத்திருக்கோம். அதை தோல் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க வெந்தயம், கொத்தமல்லி, மிளகெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு வடை சட்டி இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 25 கிராம் கடுகு சேர்த்துக்கலாம்.
அடுத்தது 25 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 25 கிராம் உளுந்து சேர்த்துக்கலாம். 50 கிராம் வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது உரிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சிருக்க நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த கடலை எல்லாம் நம்ம வந்து இந்த புளிக்குழம்புல சேர்த்துக்கலாம். அடுத்தது 50 கிராம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரைச்சு வச்ச பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அடுத்தது சாப்பாடு வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சாப்பாடு வடிச்சு தான் நம்ம கிளற போறோம், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை 3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த அரிசியை அந்த தண்ணியில போட்டுக்கலாம். சாப்பாடு இப்போ வெந்துருச்சு, நம்ம வந்து வடிச்சுக்கலாம். சாப்பாடு நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இந்த புளிக்குழம்பு ஊற்றி கலரிக்கலாம். சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து புளிக்குழம்பு ஊற்றி இப்போ கலர போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டோம்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு எடுத்து வச்சிருக்கிற புளித்தொக்கு வந்து நம்ம சாதத்தில் போட்டு கலரிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு வந்து உப்பு போட்டிருந்தோம், சாதத்துக்கு வந்து உப்பு பத்தலை, அதனால சால்ட் வந்து சேர்த்துக்கலாம்.
50 பேத்துக்கு புளி சாப்பாடு புளியோதரை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. குட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.